என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இந்த மாதம் நாம் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு எல்லாருமே ஆவலா இருப்பீங்க. செப்டம்பர் மாசம் அப்படின்னாலே முக்கியமான தலைவர்களோட பிறந்த நாள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் 1949ல தொடங்கப்பட்ட நா ஆண்டு ஆண்டு செப்டம்பர் 17 தான் அதையும் தொடங்குனாங்க. ஆக இந்த 3 நாட்களும் அப்படியே பக்கத்துல பக்கத்துல வரும்பொழுது, செப்டம்பர் மாதம்ன்றது தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப கொண்டாட்டமான மாதம் தான். ஆனா, இந்த முறை சிகாகோலயுமே அ அது வந்து ரொம்ப கொண்டாட்டமான மாதமா அ இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, திராவிட இயக்க பற்றாளர்களுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். Request you to come on to the stage, please, sir. இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தாமரை வந்திருக்காங்க நம்ம கூட. வணக்கம் தோழர். வணக்கம். சொல்லுங்க. நீங்க வந்து சிகாகோ வந்திருந்தீங்க இல்லைங்களா? ஆமா. சிஎம் வந்து செப்டம்பர் 7 சிகாகோல தமிழர்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக வராருன்னு கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே உறுதியான தகவல் இல்லைனாலும் கடைசியில தான் வந்து ஆமா. தகவல் வந்து உறுதியாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி 1.5 மாசத்துல இருந்தே வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நாள் வந்து உறுதிப்படுத்தி அவர் அங்க விமானம் ஏறிட்டாரு. ஆகஸ்ட் 26, 27ல வந்து சென்னையில இருந்து ஏறினாரு அப்படின்னு சொல்லும்போதே, ஆகா அடுத்த 10 நாள்ல வந்து சிகாகோல பார்க்கலாம் சிஎம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க சொல்லுங்க உங்க அனுபவத்த. ஆம், அந்த செய்தி வந்ததுல இருந்து அவர் வரது உறுதியானா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு செஞ்சிருந்தேன். அரிசோனால இருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கடைசி வரைக்கும் லைக் அந்த வெட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸா இருந்துச்சு. பட் அல்டிமேட்லி ஒரு வழியா நம்ம ஐ திங்க் அப்பதான் நம்ம முதல்ல நேரடியா சந்திச்சோம். அது வரைக்கும் நம்ம ஆமா, ஃபோன் அல்லது நீங்களும் நானும் நேரடியா பார்த்தது அப்பதான். பார்த்தது அப்பதான். ஸோ வெரி மெமரபிள். டிராவல் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அந்த ஹோட்டல் அரீனாக்குள்ள போன உடனே வெறும் தமிழ் தலைகள் தான் அந்த ஹோட்டல்ல நிரம்பி வழிஞ்சாங்க. அந்த அந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஒரே தமிழர்கள் மயமா இருந்துச்சு. அவ்வளவு பேரு கிட்டத்தட்ட 5000 பேர் வந்திருப்பாங்க இல்லையா? ஆமா, 4500க்கும் மேற்பட்ட ஏற்பட்ட நபர்கள் பேர். வந்து பதிவு ஆமா. செஞ்சிருக்காங்கன்னாங்க. ஈவென்ட் அன்னைக்கு கண்டிப்பா அதிகமா கண்டிப்பா தான். அட்லீஸ்ட் ஒரு 4000 பேராவது ஏன்னா அந்த வந்திருப்பாங்க. அரங்கம் நிறைஞ்சிருந்தது. ஆமா, கீழ ஆமா. மேலையுமே முக்காவாசி நிறைஞ்சிருந்தது. நிறைஞ்சிருந்தது. நீங்க அந்த ஒளிப்படங்கள்லாம் மக்கள் பார்த்திருப்பாங்க. ஆமா. அமெரிக்கால எவ்ளோ அரங்கம் நிறைந்து அப்படியே இந்த ஐயா மகிழ்ச்சியா இருந்ததுன்னு. அம் வெள்ளிக்கிழமை ஒரு ஈவென்ட் இருந்தது. கலைஞர் நூற்றாண்டு நிறைவு அப்படின்றது ரோஸ்மாண்ட்லயே இப்ப எங்க சிஎமோட நிகழ்ச்சி நடந்ததோ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன அரங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த அரங்கத்துல தமிழ்நாடு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேய சிவசேனாதிபதி ஐயா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அம் அதே மாதிரி புகழ்காந்தி அப்படின்னு திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வந்து கலந்துக்கிட்டு, அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா நடந்தது. கவிதை வாசிப்பு, அதேபோல முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுடைய கருத்தை பகிர்வது, கேள்விக்கான பதில், அதாவது வந்திருந்தவங்க ஒரு 2, 3 கேள்விகள் அமைச்சரை நோக்கி கேட்டாங்க. அதற்கான பதில்கள் அப்படின்னு ரொம்ப சிறப்பா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நூற்றாண்டு நிறைவு பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டமும், திமுகவினுடைய அயலக அணியும் இணைஞ்சு அந்த நிகழ்ச்சிய பண்ணாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு அப்படின்றத அமெரிக்கால ஒவ்வொரு மாநிலத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிட்டு வராங்க இல்லையா? அந்த நிறைவு வந்து சிகாகோல வந்து சிஎம் ஓட நிகழ்ச்சிக்கு முன்னர் நடத்தப்பட்டது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. நம்ம இப்ப சனிக்கிழமை நிகழ்ச்சியை பத்தி பேசலாம். சனிக்கிழமை தான் வந்து செப்டம்பர் 7 ஆமா. சிஎம் வராரு அப்படின்ற அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க சொன்னது வந்து இந்த ஃபெட்னா ஈவெண்ட்டுக்குலாம் போனோம் அப்படின்னா, நெறைய ஏதோ ஒரு ஹோட்டல் பக்கத்துல புக் பண்றோம்னா, நெறைய தமிழர்கள் இருப்பாங்க. ரைட். ஆனா அதுல ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா, இதுல வந்து நெறைய எனக்கு வந்து ஏதோ திமுக மாநாட்டுக்குள்ள போயிட்ட மாதிரி எல்லாருமே அந்த கொடி ஆமா. வச்சிருந்தாங்க.
அந்த கரை வேட்டி போட்டுட்டு இருந்தாங்க. போட்டிருந்தாங்க. அந்த ஆமா. மாதிரி ஒரு என்ன ஒரு மகிழ்ச்சியா இருந்ததுன்னா, இவ்வளவு பேரு இங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்றதே ஒரு வியப்பா அப்புறம் எல்லா இருந்துச்சு. ஏஜ் குரூப்லயும் நான் பார்த்தேன். ஆமா. எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்திருந்தாங்க. ஜஸ்ட் யூனோ மிடில் ஏஜ் இல்லாம யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்திருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஒரு சிஎம் வராரு அப்படின்ற ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஆமா. நெறைய குடும்பத்தோட பேர் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. வந்திருந்தாங்க. ஆமா. சிஎம் வராரு அப்படின்ற அந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமானதுன்னா, இவ்வளவு அ பற்றாளர்கள் அதாவது திராவிட இயக்கம் சார்ந்து இங்க யாருமே இல்லன்னு சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல. என்ன நீங்க 100 பேர் இருப்பீங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கானத்துல பேர் ஆ வந்து இருக்கீங்க. இவ்ளோ நாள் நீங்கலாம் எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? நல்ல வேளை சிஎம் வர்றதுனால இத்தன பேர பார்க்க முடிஞ்சது ஆமா. அப்படின்ற ஒரு அந்த மகிழ்ச்சியும் இருந்தது. இவ்ளோ பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்றது. அம் சரியா 2 மணில இருந்தே அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த காலையில Yeah. 11 மணிக்கு அந்த இருக்கை சம்மந்தமா அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் That is the டைம்ல best. தொடங்க That is the best thing to mention here is the way they organized. அந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்க கொடுத்து அவங்க வந்து இதை சரி பார்த்தது கரெக்டா ஐடென்டி கார்டு வச்சு லைக் டிரைவர்ஸ் லைசன்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் பிக்சர் ஐடி வச்சு அது உறுதிப்படுத்தி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல வந்து அவங்க சீட்ஸ் ஒதுக்கி இருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க வந்து காசு வச்சு சீட்ஸ் ஏன்னா ஃப்ரீ என்ட்ரி இல்லையா? சோ அவங்க காசு எதுவுமே இல்லையா, இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல அவங்க இது பண்ணாங்க. அது வந்து இட்ஸ் a big ஆமா. thing. கடைசி 3 வாரம் வந்து சிகாகோ தமிழ்ச்சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு பயங்கர வேலைகள். ஏன்னா அவங்க தான் அந்த இது வந்து நெறைய யா பார்த்தாங்க. யா அதனால சரியா ஏன்னா ஆக்சுவலி அது அவங்களோட ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அவங்க இன்னும் பல வருஷங்களுக்கு அத அதை பத்தி சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இருக்கலாம், ஏன்னா இப்ப கூட சொல்லிக்கிட்டே நீங்க இருக்கலாம். நியூயார்க் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள கேட்டீங்க அப்படின்னா, எங்க சங்கத்துக்கு வந்து கலைஞர் வந்தாரு தெரியுமா? 70ஸ்லன்னுவாங்க. சிகாகோ தமிழ்ச்சங்கத்துக்கும் வந்திருக்காரு. அதையும் சொல்லுவாங்க. ஆமா 70ஸ்ல கலைஞர் வரும்போது ரிசீவ் பண்ணோன்னு. ஆனா ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, 71ல வந்தாருன்னு நெனைக்கிறேன் கலைஞர் அமெரிக்காக்கு. இப்ப ஆமா 71ல இருந்து இப்ப இங்க பாருங்க 2024 கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேல். ஆனா அந்த எண்ணிக்கை எவ்வளவு 50 அதிகமாயிருக்கு. வருடங்களுக்கு மேல் இல்ல ஆமா, 50 ஆமா, வருடங்களுக்கு. யா ஆமா. கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கை கூடி இருக்கு. அதாவது கலைஞர் வரும்பொழுது அவர வரவேற்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் இருந்திருப்பாங்க அப்ப ஆமா தமிழர்கள். ஆனா அன்னிலிருந்து இன்னைக்கு பார்க்கும் பொழுது தமிழர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து சிஎம்ம பார்க்க வந்தாங்க. முக்காவாசி ஆமா பேரு. அமெரிக்கால இருக்கிற எல்லா அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆல் ரோட்ஸ் கோ டு ரோம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஆமா சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி. அந்த மாரி அன்னைக்கு செப்டம்பர் 7 ஆல் ரோட்ஸ் வேர் டு சிகாகோ, ஆல் ஃபிளைட்ஸ் வேர் டு சிகாகோ அப்படின்ற மாரி இருந்தது. எவ்ளோ யா பேர் வந்தாங்க. ஏன்னா ஒரு பல ஆயிரம் பேர் திடீர்னு ஒரு இடத்துல மாநிலத்துல கூடுறது அப்படின்றது யா ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா அவங்களே பார்த்திருப்பாங்க. யாருயா இவங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. இவ்ளோ மக்கள் வந்து ஆமா கூடுறாங்க அப்படின்னு. அதனால அது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அத பத்தி பேசுறத தவிர்த்தாங்க இந்தியால. ம். பிகாஸ் தே வர் சோ சர்ப்ரைஸ்ட். இவ்வளவு பேர் வந்து இவ்ளோ பேரு. தமிழ்நாடோட சிஎம் ரிசீவ் பண்ண வந்தது வந்து யாராலையுமே நம்ப அதுவும் முடியல. சான் பிரான்சிஸ்கோ வந்து அது கொஞ்சம் அவர் வந்து மெயினா பப்ளிக் ஈவென்ட் ரைட் கிடையாது அது. ரைட் ஆனா இங்க எக்ஸாக்ட்லி. வந்து முழுக்க முழுக்க அத வந்து பொதுமக்களுக்கான ஒரு ஆமா நிகழ்ச்சியா வச்சிருந்தாங்க. அவங்க விமான நிலையத்துல ரிசீவ் பண்ணதுல இருந்தே அவ்ளோ கூட்டம். அவங்களே ஆமா எதிர்பார்க்கலன்னாங்க. நாங்க வந்து ஒரு 100 பேர் வருவாங்க. ஆனா அதுக்கு மேலேயே வந்து சிஎம் ரிசீவ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த அடுத்த கட்டத்த நம்ம அப்புறம் பேசுவோம். நிகழ்ச்சியில வந்து முதல்ல பேசுவோம். நிகழ்ச்சி வந்து 2 மணில இருந்து நம்மள உள்ள அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய நிகழ்ச்சிகள் போட்டாங்க இல்லையா? ஆமா மேடை நிகழ்ச்சிகள் நெறைய இருந்தது. நிறைய தமிழ் பள்ளிக்கை. சங்கங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆமா. நிகழ்ச்சிகள்ல. ஆம், நம்மளுடைய மிசோரி தமிழ் சங்கம். மினசோட்டா, மிசோரி, மெக்லின் கவுண்டி அந்த மாதிரி நெறைய தமிழ்ச்சங்கங்கள், சிகாகோ தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்ச்சி, Right. நெறைய குழந்தைகளோட நிகழ்ச்சி. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து கிட்டத்தட்ட 300 குழந்தைகளுக்கு மேலன்னு நெனைக்கிறேன். அவங்க அது வந்து அது வந்து அதுதான் சொன்னாங்க. 300 குழந்தைகள் மேல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரோ கேட்டபோது சொன்னாங்க 300 குழந்தைகள்னு. அது வந்து ரொம்ப கரெக்ட்டா அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இட்ஸ் சூப்பர்ப். தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தேசிய கீதம், இந்திய தேசிய கீதம், அப்புறம் அமெரிக்க அமெரிக்காவோட தேசம். தேசிய கீதம். இட் வாஸ் பெர்ஃபெக்ட். ஆமா. அந்த அப்புறம் குழந்தைங்க சிஎம் வந்து வந்து எல்லாமே பாடினது வந்து இட்ஸ் ஆமா. ரியலி அமேசிங்ல. நம்ம சிஎம் நடுவுல இருந்தாங்க. சிஎம்மோட இணையர் இணையர் துர்காமாவும் நடுவுல ஆமா. இருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அத பார்க்கறதுக்கு அந்த Yeah. அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப அழகா இருந்தது.
ஆனா சிஎம் வந்து கரெக்டா ஒரு 4:30க்கு தாண்டி 4:45 அந்த மாதிரி உள்ள வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஆமா. வரைக்கும் நிகழ்ச்சிகள் அவர் தான் வரோம் நடந்தது. அது அவர் நுழைஞ்ச உடனே கரகோஷம் விண்ணை எவ்வளவு பெரிய விண்ணை பிளந்ததுன்னு சொன்ன மாதிரி அந்த ரோஸ்மாண்ட் இத ஆமா. தியேட்டரை பிளந்துருச்சு. அவரு சைடு ஸ்டேஜ்ல என்டர் ஆகும்போதே ஆமா எல்லாருமே பார்த்துட்டோம். நல்ல பட்டு வேட்டி, பட்டு சட்டை போட்டுட்டு அவரு ஆமா அப்படியே அதனால வேகமா நடந்து வரும்போது சிஎம் வந்துட்டாரு அப்படின்னு. அ அப்படி ஒரு கரவொலி. கரகோஷம். அதாவது நம்ம ஊர்ல வந்து இப்ப நீங்க திமுக மாநாடு எங்கேயாவது போனோம், இல்ல நீங்க தெருமுனை கூட்டங்கள், திமுக கூட்டங்கள் நடக்கும்போது நம்ம நெறைய பார்த்திருப்போம். அப்ப ஆமா கலைஞர் வராரு அப்படின்னா, அப்படி ஒரு சத்தம் முதல்ல ஒரு அந்த மாதிரி தளபதி என்டர் ஆகும்போது அப்படி எல்லாரும் தளபதி தலைவான்னு கூப்பிடும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டோமோன்னு ஒரு feel நமக்கு தோணுச்சு. நம்ம சிக்காகோல தான் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி. ஆமா ஆம், ஆனா சிஎம் சொன்னாருல்ல மேடையில, நான் ஆமா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறேன்னா, நான் சிக்காகோ வந்தா மாதிரி இல்ல. குறிப்பா ஏதோ ஒரு நீங்க திமுக அவர் என்ன சொன்னாருன்னா மீட்டிங் உள்ள போனா ஒரு கட்சி மாநாட்டுக்கோ அல்லது இது பொதுக்கூட்டத்துக்கோ போனா கிடைக்கிற கரவொலியை விட அதிகமா இங்க கிடைச்சிட்டு அதிகமா அப்படின்னு கிடைச்சது. சொன்னாரு. ஏன்னா எங்களுக்கு கொஞ்ச நேரம் தானே நீங்க வந்து ஆமா எங்க கூட இருக்க போறீங்க. அதனால நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கத்தணும். யா யா அதுதான். அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போயிடுவீங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் சிஎம்மோட ஸ்பீச் அ அத பத்தி சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள். சிஎமோட ஸ்பீச் வந்துட்டு எல்லாத்தையுமே டச் பண்ணுச்சு. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்சல் அங்க இருந்தாரு இல்லையா? இந்தியன் கான்சல் ஜெனரல் அங்க இருந்தாரு. அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, வெறும் விவேகானந்தர் கன்னியாகுமரியில இருந்து சிக்காகோ வந்தாரு. அதுதான் ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி பேசினாரு. அந்த டோன் இருந்துச்சு அவரோட பேச்சுல. ஐ ஃபெல்ட் வெரி ஆட். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவர் பேசுனதுல ஐ ஃபெல்ட் வெரி ஆட் லைக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் சிஎம் பேசும்போது அம், இது திருவள்ளுவர் சிலை பத்தி பேசினாரு கன்னியாகுமரி குறிப்பிட்டு. தட் வாஸ் ரியலி குட். அதே மாதிரி நான் தமிழ்நாட்டு தான் இருக்கேனா இல்ல அமெரிக்கால இருக்கேனா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு அவர் சொன்னாரு. அது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்னது என்னன்னா, ஆம், நான் வந்து உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு பேசவே தோணல. பேசாம உங்களை எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு எங்களுக்கும் சொன்னாரு. அப்படிதான் இருந்தது. It was very good. ஆமா. I really, really enjoyed when he said that. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் அவர் பேசுனதுல என்னன்னா, ஆம், சான் பிரான்சிஸ்கோல பேசும்போதும் இது தொட்டாரா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்ல. லைக் தமிழர்கள் வந்து ஆம், கண்டிப்பா வந்து அவங்களோட குடும்பத்தோட தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு. இட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நம்பர்ஸ்ல நம்ம இங்க இருக்கும்போது வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு த டூரிசம். அது நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசினேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஒரு விஷயம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அவர் ஸ்டேட். இன்னொரு விஷயம் அவர் சொன்ன மாதிரி அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் பெண் விடுதலை, அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து கல்வி, அப்புறம் நம்ம மிட் டே மீல்ஸ் மட்டும் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம ஸ்டேட்ல எல்லா குழந்தைங்களுக்கும் பப்ளிக் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் கிடைக்குது. அது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அமெரிக்காலையுமே பல விஷயங்கள்ல வந்து இப்போ கொஞ்சம் பேக்வேர்ட்ஸா போற நேரத்துல நம்ம ஸ்டேட் எவ்வளோ வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானே என்னோட பையனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னாரு. அவர் சொல்லும் போது சொன்னாரு, நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான் முதலமைச்சரா இருக்காரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சரா அவன்கிட்ட இருக்காரு. சொல்ல சொன்னாரு. ஆமா. தட் இஸ் நம்ம அ வெரி குடும்ப குட் உறுப்பினர் ஒருவர் முதலமைச்சரா இருக்கிறாங்க முதலமைச்சரா இருக்காரு அப்படின்னும்போது, அப்படின்னு அது சொல்லி அது சொல்ல சொன்னாரு. உண்மைக்கே வந்து அது வந்து மிகப்பெரிய வரவேற்ப பெற்றது ஆமா இல்லையா? அவர் அத சொல்லும் பொழுது. ஆமா அ நம்ம வந்து 2021ல அவர் வந்து அந்த பதவி ஏற்கும் பொழுது, நமக்கு இங்க மிட்நைட். அவங்களுக்கு யா வந்து காலையில. பட் ஐ நமக்கு வாட்ச்ட் வந்து இட் ஆக்சுவலி. ஆமா எல்லாருமே முழிச்சிருந்து பார்த்தோம் அந்த இது. ஏன்னா ஆமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து பதவி ஏற்கிற யா ஒரு இது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது. ஆமா அவங்க ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன வயசுல சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் கலைஞர் ஆமா 89ல வந்து ஆட்சிக்கு வராரு.
எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பொதிகையில அப்ப பொதிகை கிடையாது. அந்த டிடி தூர்தர்ஷன் ஏதோ டிடி இருக்கும். தூர்தர்ஷன்ல. அப்ப வந்து குத்துவிளக்க வந்து கலைஞர் ஏத்த வராரு. அவர் சிஎம் ஆயிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவென்ட்ல வராரு. அப்ப எங்க அப்பா வந்து சொல்றாரு, இதான் கலைஞர், பாரு பாரு கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படி. அந்த வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப 89ல 6 இல்ல 7 வயசு இருக்கும். 6 வயசு 6.5 வயசு இருக்கும். அது கேட்டது ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க, 13 வருஷம் ஒரு கட்சிய வந்து அந்த இது குறையாம, அந்த உந்து சக்தி குறையாம காப்பாத்தி வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஆமா. அப்படின்னு இப்ப கூட சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியடு. ஆனா நல்ல ஒரு ம இயக்க தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லார் கூடயும் கலைஞர் வந்து அந்த ராப்போ வச்சுட்டு இருந்தாரு. எதிர்க்கட்சியா ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு. எந்த இடத்துலயும் டவுன் ஆகவே இல்ல டிஎம்கே. அது அப்படியே அந்த இதுவ கொண்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு. அது வந்து நம்ம பெருசா கேள்விதான் பட்டிருக்கோம். ஆனா இந்த 10 வருஷ பீரியட்ல வந்து அத கண்கூடா பார்த்தோம். ஆமா. நம்மளால ஆட்சிக்கு வர முடியலனாலும், எதிர்க்கட்சியா வந்து ஏன்னா கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஆக்டிவ் ஆகுறாங்க பொலிட்டிக்கலி. அப்போ வந்து தளபதி வந்து அத ரொம்ப சிரத்தையோட அத எப்படி கொண்டு போனாங்க. எப்படி அந்த பரப்புரை நடந்தது. அதுவும் அந்த தேர்தலுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி இந்த நான்லாம் வந்து கொஞ்சம் செமஸ்டருக்கு 2 மாசம் முன்னாடி படிக்கிற ஆளு. 2 மாசத்துக்கு முன்னாடி டைம் டேபிள் போடுவேன். எனக்கு இவரு வந்து மே மாசம் எலெக்ஷனுக்கு நவம்பரே வந்து பயங்கர ஸ்ட்ராட்டஜியோட வரும்போது, நம்மலாம் 2 மாசம் முன்னாடி படிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. தேர்தலுக்கு இவ்ளோ நாள் முன்னாடி பிரிப்பேர் பண்றாங்க. இப்ப இருக்கிற Yeah. தேர்தல் 2026க்கும் இப்பவே குழு ஆமா. அமைச்சுட்டாங்க. அவரு இங்க ஆமா. வர்றதுக்கு முன்னாடி குழு வந்து Because they have ரெடியாங்க. to work very hard. 1 1/2 இயர்ஸ் பிஃபோர் ஒரு குழு அமைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்ப வந்து 10 இயர்ஸ் நம்ம ஆட்சியில இல்ல. அந்த குழு அதாவது செக்டாரா போய் பார்க்குறாரு. ஆமா. கிராமங்கள் தனியா மீட்டிங்கு, சிட்டிக்கு தனியா மீட்டிங்கு, மகளிர் தனியா. அத பிரிச்சு அப்படி பார்த்து நம்ம வந்து ஆட்சிக்கு வரோம். அது மிட் நைட்டு எல்லாருக்கும் இங்க வந்து மிட் நைட்டு தான். அப்ப நமக்கு ஒரு நம்மள அறியாம நம்முடைய கண்கள் வந்து பணித்தன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க எப்படி ஆரவாரம் செஞ்சு ஒரு மாதிரி அவங்க நெகிழ்ச்சி அடைஞ்சாங்களோ, அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிறோம் நம்ம. ஆனா நம்மளால Yeah. இந்த உணர்வ வந்து வி வேர் ஏபிள் டு ரெசனேட் இல்லையா? Yeah. அந்த மாதிரி அவரு இங்க நிக்கும்போதும் சரி, பேசும்போதும் சரி, அ நீங்க வந்து உங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வரும்போது, உங்களுடைய உறவினர் ஒருவர் அங்க சிஎம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதும், அதே நெகிழ்ச்சி அந்த நிமிஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது. 21ல அவர் வந்து அந்த பதவியேற்கும்போது என்ன ஒரு மனநிலை இருந்ததோ, அதே மாதிரி ஒரு மனநிலை. ஐ திங்க் இந்த ஐடியாலஜிலாம் தாண்டி அவர் வந்து இன்னைக்கு ஒரு Yeah. காமன் லீடரா Yeah. இருக்கிறார் தமிழ்நாட்டுல. Yeah. ஹி இஸ் அ காமன் லீடர். கட்சிகள் கடந்து மக்களுக்கான ஒரு முதல்வரா இருக்கிறாரு. அப்ப அங்க வந்தவங்க வந்து முக்கால்வாசி திராவிட இயக்க பற்றாளர்கள்னாலும், அது இல்லாத மக்களும் நெறைய பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்தாங்க. அவங்க ஆமா. வந்து ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே நெறைய ஏடிஎம்கே காரங்களும் அங்க வந்திருந்தாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? இவங்க எந்த கட்சிய சேர்ந்தவங்க இங்கன்னு. ஆனாலும் இவர் ரொம்ப சிறப்பா செய்றாரு. ஹி ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் அ காமன் லீடர் இன் தமிழ்நாடுன்னு இன்னொரு கட்சிக்காரங்க சொல்லும் பொழுது, Yeah. உண்மையிலே அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த செப்டம்பர் 7ன்றது சிக்காகோ தமிழ்ச்சங்கத்து தலைவருக்கும், மற்றவங்களுக்கும் எவ்வளோ பெருமையா இருக்குமோ, அதே பெருமை வந்து அன்னைக்கு செப்டம்பர் 7ல ரோஸ்மாண்ட் அந்த அரங்கத்துல கூடியிருந்த எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கும். ஆமா. 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 நம்ம எவ்வளவு வருஷம் வாழுறோமோ, அவ்வளவு வருஷமும் இத எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருப்போம். நாங்க நிஜமா. சிஎம்ம போய் டெஃபினெட்லி. பார்த்தோம். சிஎம் வந்தாரு. சிக்காகோக்கு வந்தாரு சிஎம் அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு இதுதான். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கிளம்பிட்டேன். ஆமா. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லேட்டா வந்து தான் செய்தி வந்துச்சு. இந்த மாதிரி ஆமா. அவங்க கொஞ்சம் தாமதமா ஒருவேளை முன்னாடியே அதனால என்னால அனுப்பியிருந்தாலும், ஃப்ளைட் நெறைய பேர் மாத்த கிளம்பி முடியல. போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அதுக்காக அவங்க தாமதப்பட ஏன்னா நெறைய பேரு மேபி. ஏன்னா 2, யா. 2 1/2 ஹார்ஸ் வந்து பாவம் அவரு நின்னுட்டே இருந்து ஏன்னா நெறைய எல்லாருக்கும் பேரு அப்புறம் முடிவு வந்துட்டு பண்ணணும். அவரால பார்க்க முடியலன்னா, அது ஒரு கண்டிப்பா. அது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும் இல்லையா? டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கும் இல்லைங்களா? அதனால மேபி அதனால அதனால கடைசி கூட நேரத்துல இருக்கலாம். தான் சொன்னாங்க. அதுவே வந்து உங்களுக்கு 2 1/2 மணி நேரத்துக்கு மேல போச்சு. ஒரு 10 பேரா போய் ஒளிப்படம் எடுத்துக்கிட்டாங்க சிஎம்மோட. ஆம், ஆம், எல்லாருக்குமே அவ்ளோ மகிழ்ச்சி. அது அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி குட். அதாவது ரொம்ப இந்த அடிச்சுக்கிட்டு, தள்ளுமுள்ளு அதெல்லாம் இல்லாம ஆர்கனைஸ்டா வெளியில ஒரு கூட்டம் இருக்கும். அ எண்ணி ஒரு 100 பேர் அந்த மாதிரி எண்ணி அரங்கத்துல உட்கார வைப்பாங்க. சிஎம் இருக்கிற இடத்துல. அங்க வந்து 10 சேர் மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 நெக்ஸ்ட் 10 அப்படின்னு அப்ப எந்த இடத்துலயுமே வெரி குட். வந்து ரொம்ப யா. சிக்கலோ, இல்ல என்ன வந்து விடல, உன்ன விடல அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப சிறப்பா அத பண்ணாங்க. ஆமா. அத மீட் அண்ட் கிரீட் ஆர்கனைசேஷன் வந்து வாஸ் வெரி அனதர் குட்.
என்ன சொல்றது? ஏன்னா மீட் அண்ட் கிரீட்ல வந்து சிஎம் ரொம்ப அருகில இருந்து பாக்குறோம்ல. அவர் பக்கத்துல போய் ஒளிப்படம் எடுக்கிறோம். அது இன்னும் ரைட். மகிழ்ச்சியா இருந்தது. எல்லார்கிட்டயுமே ஒரு உங்களோட 2 மணி நேரம் நிக்கணும்னா எவ்வளவு உங்களோட பெரிய விஷயம். படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து கலைஞரை சந்திச்ச நினைவுகள் தான் வந்துச்சு. ஆம், நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பேச்சே வரல எனக்கு. ஆமா. கலைஞர் தான் என்கிட்ட பேசிட்டாரு. நான் அவர்கிட்ட இன்னும் பேசவே இல்லை. நான் பார்த்துட்டு அவர் பார்த்துட்டே இருக்கேன். அவர் ஏதோ கேட்டாரு, நான் ஏதோ பதில் சொன்னேன். பட் ஆனா அவர் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும் இல்லையா? அது வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க அதாவது அப்படின்னு நம்ம சொல்லி மத்த நான் நேரத்துலலாம் வந்து எவ்வளவு நல்லா பேசுவோம். எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு பெரிய அசாதாரணமான சூழல்லாம் Yeah. கூட நம்ம வந்து நம்ம லைஃப்ல டேக்கிள் பண்ணி ஆமா. மத்தவங்ககிட்ட பெருமையா பேசுவோம். ஆனா ஒரு பெரிய தலைவர் நம்ம வியந்து பாக்குற ஒரு தலைவரை வந்து அவ்வளவு அருகில நின்னு பார்க்கும் பொழுது யோர் மைண்ட் ஃப்ரீசஸ். மைண்ட் ஃப்ரீசஸ். நம்ம 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 நினைக்கிறோம் நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம இது பண்ணுவோம். என்ன பேசுறது இவர்கிட்ட அவரை பாக்குறதே வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அவர் கேட்கிற டெஃபினெட்லி கேள்விக்கு தான் நம்ம டெஃபினெட்லி பதில் சொல்ல முடியுதே தவிர அதை தாண்டி எதுவுமே நம்மளுக்கு தோண மாட்டுது. என்ன கேட்கறது அவர்கிட்டன்னு. அவர் வந்து பார்த்ததே பெரும் மகிழ்ச்சி அப்படின்றது. மீட் அண்ட் கிரீட்டும் ரொம்ப சிறப்பா நடந்தது. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி வந்து அவருக்கு வந்து சென்ட் ஆஃப் குடுக்குறாங்க. சிகாகோ யா தமிழ் யா யா இன்னொரு வேற லெவலு. நான் நினைச்சேன் அப்படியா? சரி இவங்க ஆமா அவங்க மறுபடியும் வந்து ஆட்கள கலெக்ட் பண்ணி, அ எக்ஸெல் ஷீட் போட்டு யாரெல்லாம் ஓகே. ஏர்போர்ட்க்கு வரீங்கன்னு பார்த்து ஒரு பேனர் ரெடி பண்ணி, ப்ளீஸ் விசிட் அஸ் அகைன் அப்படின்னு சிஎம்க்கு ஒரு பேனர் ரெடி பண்ணி, நான் தான் சொன்னேன் சிக்காகோல நான் இல்லாம போயிட்டேன். இந்த முறை ஏன்னா உங்களுக்கு எத்தன தடவையா பார்ப்பீங்க நீங்க சிஎம் எங்களெல்லாம் போய் அப்படி ஊருக்கு அனுப்பிட்டு மறுபடியும் பார்க்குறீங்க அப்படின்னு. ஆனா தே என்ஜாய்ட். யா அவங்க வந்து தட்ஸ் குட். உண்மைக்கே வந்து சிகாகோ மக்கள் வந்து உண்மைக்கே நான் தான் சொன்னேன். நெக்ஸ்ட் டைம்லாம் சிஎம் வந்தாருன்னா உங்க ஊரோடயே வச்சுக்க கூடாது. மத்த ஸ்டேட்டுக்குலாம் அனுப்புங்கப்பா. வாஷிங்டன்லாம் எவ்வளவு முக்கியமான இடம். இந்த பக்கம்லாம் அனுப்ப மாட்றீங்க அப்படின்னு தான் டாலஸ் மக்கள் வந்து ரொம்ப கேட்டாங்க. ஏன்னா முதல்ல கொஞ்சம் டாலஸா சிக்காகோவான்னு பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா? அப்ப கடைசியில சிக்காகோன்னு ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஹோப் 2026 நம்ம கண்டிப்பா வெற்றி பெறுவோம். மறுபடியும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம சிஎம் வருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சிஎம் அண்ட் பகிர்ந்துக்கிட்டத ஃபோர்ட் விட்டுட்டு வந்து திரும்ப ஓபன் பண்ண அதுதான் போறாங்க. சொல்ல வந்தேன். நான் ஆமா. மறைமலை நகர்ல இருந்து வரேன். அதனால அது மூடினப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இது நம்ம ஏன்னா எனக்கு அது திறந்தப்போ ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் அது திறக்கும் போது. 94 கிட்ட ஏதோவா 90ஸ்ல ஆமா 90ஸ்ல திறந்தாங்க. ஆஹ் அது திறக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அது க்ளோஸ் பண்ணது வந்து என்ன ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தானே க்ளோஸ் பண்ணாங்கல்ல. ஆமா. வெரி ரீசென்ட்லி தே க்ளோஸ். வெரி ரீசென்ட்லி. ஆமா அந்த லாஸ்ட் கார் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலி உள்ள போயிருக்கேன் ஒரு தடவை. ஸோ என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்குலாம் வந்து அங்க ஜாப் கிடைச்சது என்னோட ஸ்கூல்ல அது வந்து படிச்சு. சிஎம் மென்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா? அவர் ஃப்ளைட் ஏறி உட்கார்ந்த உடனே நியூஸ் வருது. வி ஆர் ஸ்டார்ட்டிங் போர்ட். ஏன்னா இவங்க வந்து இங்க பேசியிருக்காங்க. நீங்க ஆமா மறுபடியும் வந்து தொடங்கணும் அப்படின்னு. நாங்க அவங்க பேசுறோம், நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு சிஎம் வந்து ஊருக்கு கிளம்பி ஃப்ளைட்ல உட்காரும்போது அந்த செய்தி வந்தது யா அப்படின்றத அவர் ட்விட்டர்ல பகிர்ந்துட்டு இருந்தாரு. யா உண்மையிலேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். இப்ப 11,000 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே சென்னையில மட்டும் கிடையாது. அரௌண்ட் தமிழ்நாடு ஆமா எல்லா திருச்சி இடத்துக்கும் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரெட் ஆகி தான் கேட்டிருக்காரு அவர் ஆமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இடங்கள்ல கொடுத்தாரு. வந்து அது வந்து அப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஆமா நிறைய நேரங்கள்ல வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சென்னைக்கு சென்னைக்கே எல்லாத்துக்கும் வர கூட்டிட்டு போய் வேண்டியது இருக்கு அப்படின்னுவாங்க. ஆனா அதுவே ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மாறிடுச்சு. ஐடி பூங்காலாம் மதுரையிலுமே இருக்கு ஆமா இல்லையா? இப்ப வந்து ஏன் நம்ம பரமக்குடி கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஐடி இது. நம்ம ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால தெரியல. அது எனக்கு ஆனா எப்படி நிறைய தெரிஞ்சது இடங்கள்ல இருக்கு. எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நடிகர் வடிவேலு இருக்காருல்ல அவரோட பையனும் யாரோ பரமக்குடியில இருக்க ஐடி இதுல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஓ அப்பதான் எனக்கு தெரியும் பரமக்குடியில ஒரு ஐடி இது பண்ண திறந்திருக்காங்க ஆமா. பாருங்க எத அப்படின்னு வந்து சொல்லிட்டு. சென்னையில மட்டும் இருந்தா, அது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க கொண்டு வராங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே அப்படிதான். நாட் ஒன்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் சென்னை. இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லா ரைட் இடத்துக்குமே போகுது. அது ரொம்ப நல்ல ஒரு வரவேற்ப பெறும் கண்டிப்பா மக்கள் கிட்ட. ஏன்னா அவங்க வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க அங்க போய் வேலை பார்க்கலாம் யா அப்படின்றது. எக்ஸாக்ட்லி அந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவ்ளோ வளர்ச்சிக்கு ஒரு அதுதான் அது முக்கியமான பரவலான முதலீடு. ஒரு வளர்ச்சி ஏற்படும். பரவலான ஒரு வளர்ச்சி. ஆம், அது அது உண்மைக்கே வந்து ஒரு பெரிய சாதனை. அந்த பப்ளிக் ஈவென்ட்ன்றது நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சாதனை நம்ம அளவுல நினைக்கிறோமோ அந்த என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கசனுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருந்தேன் வீடியோஸ்.
அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்கு. அதுவும் ஒரு மாநில முதலமைச்சருக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இந்தியால வந்து எல்லாரும் கமுக்கமா இருக்காங்க. வாய திறக்க மாட்டாங்க. இதுல என்னன்னா இவரு நம்ம Facebookல தோழர் ராஜராஜன் வந்து போட்டிருந்தார்ல, ஊரே கூடி கல்யாணம் பண்ண மாரி நிகழ்ச்சி ஆமா. நடத்திருக்கீங்களாமா அமெரிக்கால. ஸ்வீட் பாக்ஸ்லாம் போட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் என்னென்னமோ போட்டுட்டு இருந்தோம் பண்ணிருக்கீங்க. நம்ம. உண்மையாவே அப்படிதான் நடந்தது. ஏதோ ஒரு ஆமா. திருமணத்துக்கு போற மாதிரி தான் நாங்க பண்ணோம். ஆ அது வந்து சொல்லவே முடியாது. அது ஆமா. அவ்ளோ பெரிய அதுவும் அங்க வந்திருந்த எல்லோருக்குமே வந்து உணவு எந்த தட்டுப்பாடும் இல்லாம இல்ல. அழகா வந்து ம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு அதுல அந்த நிகழ்ச்சி பண்றாங்க இல்லையா? பறை இசை அதெல்லாம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் கவனிப்பு. ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த நிகழ்ச்சிய நடத்திட்டு ஐ போன வாஸ் விதம். வெரி சர்ப்ரைஸ். லைக் எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்கல்ல? லைக் ம். நல்லா பிராக்டிஸ் பண்ணி, நீங்க அத ஆம், குறிப்பிட்டு சொல்லணும்னா மினசோட்டா தமிழ்ச்சங்கம். அ அது ரொம்ப சிறப்பா இருந்தது. மினசோட்டா அதான் அவ்ளோ தமிழ்ச்சங்கம். புரோகிராம்ஸ் வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சு, அவங்களுக்கு பிராக்டிஸ் குடுத்து, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆமா. ரியலி குட். நெறைய அது செய்ய பிராக்டிஸ் பண்றது அந்த தான் யோசிக்கவே பொய்க்கால் இல்ல. குதிரை அவங்க எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும்போது. மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தான் அந்த பொய்க்கால் குதிரை, அதுக்கப்புறம் ஆம், கரகாட்டம் எல்லாமே ம். மினசோட்டா தமிழ்ச்சங்கம். தப் ஏன்னா அவங்க அப்புறம் தப்பாட்டம், அப்புறம் 2 தமிழ் சங்கங்கள் இணைஞ்சு வேற ஒண்ணு ம். போட்டிருந்தாங்க. அது எந்த தமிழ் சங்கங்கள் நான் ஞாபகம் இல்ல. அதுவும் நான் யோசிச்சேன். எப்படி இவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல? ஆமா. ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஆமா. செப்டம்பர் மாசத்துல பேச வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பா. செப்டம்பர் 2024 இஸ் அத வந்து வி கேன்ட் ஃபர்கெட் அப்படின்ற மாதிரி இந்த என்னது இந்த என்ஆர்ஐஸ் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் தமிழ் என்ஆர்ஐஸ் வேணா சொல்லலாம். வி கேன் நெவர் ஃபர்கெட் என்ஆர்டிஸ், என்ஆர்டிஸ், நான் என்ஆர்டிஸ். ரெசிடென்ட் தமிழ்ஸ். ஆமா. வி கேன் நெவர் ஃபர்கெட் செப்டம்பர் 7, 2024. பவள விழா ஸ்பீச்ல கூட முதலமைச்சர் வந்து இந்த சிகாகோ இத பத்தி குறிப்பிட்டிருந்தாரு. ஆமா, சோ ஆமா. 75 ஆண்டுகள் ஆயிருச்சு திமுக தொடங்கி தொடங்கி. அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். 75 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கு. ஏற்றத்தாழ்வு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஆமா. கலைஞர் சொல்றதுதான். தேர்தலுக்கான ஒரு கட்சி மட்டும் கிடையாது. இதுக்கு வேற கொள்கைகள் இருக்கு. சமுதாயம், சமூக நீதி அதற்காக இயங்குறதுனால தான் அந்த உயிர்ப்போட இருக்கு. அடுத்த தேர்தலை பற்றி எண்ணாமல் அடுத்த தலைமுறையை பற்றி தலைமுறையை பற்றி எண்ணுங்கள் எண்ணுவோம்னு அடிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அப்படிதான் மாதிரி ஒரு எனக்கு சிறப்பான கலைஞர் எழுதி அந்த லெட்டர்ல எழுதி போட்டிருந்தாரு. ஆமா. எழுதினாரு. அது நான் உங்களுடைய என்னோட மனசுல அனுபவத்த வந்து பதிவு நீங்க தனியா ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்ணணும். தாமரை நீங்க கலைஞர சந்திச்சது. நீங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல அத பத்தி பேசிருக்கீங்கன்னு தெரியும். ஆமா. நம்ம கலைஞரோட ஏதாவது ஒரு பிறந்த நாள் வரும்போது நீங்க கண்டிப்பா கலைஞரும் கண்டிப்பா. நீங்களும் அப்படின்ற அவர் அந்த வந்து அவரோட சீஃப் மினிஸ்டர்ஷிப்ப நான் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து அது ஞாபகம் கூட இருக்காது. அவங்க பிறந்திருப்பாங்கன்னு ஞாபகம் இருக்காது. பட் ஆனா ஐ ரிமெம்பர். ஸோ அவரோட சீஃப் மினிஸ்டர் அவரோட முதலமைச்சரா இருக்கும்போது அவரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு? அப்படின்றதையும் நம்மலாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம்ல. அதுவும் நம்ம பேசலாம். கண்டிப்பா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம நெறைய செய்திகள் பேசினோம். சிகாகோ வர முடியாதவங்களுக்கும் இந்த செய்திகள் கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கும். பயனுள்ளதாக இருக்கும். அவங்களும் நம்முடைய மகிழ்ச்சியில வந்து பங்கெடுத்துப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறோம். அ இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.